ഇവിടെ உட்கார்ந்து சோறு அருந்தி கொண்டு இருக்கு. சோறு பிரியாணி லெக் பீஸ் ஆடு மச்சானே இருக்கு. இதுலயே பட்டை பீஸ் மாஸ்டர் கேட்டு மாஸ்டர் வந்து இங்க வெறுப்பேத்திட்டு இருக்கோம். மாஸ்டர் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, செம்மையா இருக்கு ஜண்டா. நீங்க வந்து நெக்ஸ்ட் டைம் வரீங்க இங்க பாருங்க எங்க உட்காந்து சாப்பிட்டுறான் பாருங்க. அவனுக்கு மேல அப்படியே தண்ணி, அவனுக்கு பின்னாடி தண்ணி, முன்னாடியே அப்படியே தண்ணி போகுது. எந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கமும் தண்ணி பாருங்க. ஒத்து மாஸ்டர் காசு கொடுத்து பிரியாணி வாங்குறதுக்கு டேஸ்டா இருக்குது. மாஸ்டர் கேட்குறேன் மிஸ் பண்ணாமல் வந்துருக்கு மாஸ்டர். தண்ணி வருது, ஒரு 2 வாரம் வரைக்கும் தண்ணி வரும். ஸோ சீக்கிரமாக வந்துருங்க மாஸ்டர். வியூவர்ஸுக்கு ஒரு மிஸ்யூ சொல்லுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வெளியூர் செக் டேமுக்கு வரணுன்னா இந்த வழியாக தான் வரணும். உங்களுக்கு ஓகேனா இந்த வழியாக வந்து நாங்கள் ஃபைனலாக காட்டுற அந்த செக் டேமை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் வந்து ஹாப்பியாக இருங்க. ரூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரணுன்னே தோணாது. ஏதோ எங்ககிட்ட ஒரு ப்ரௌன் பீஸ்ட் இருக்கிறதுனால அடிச்சு தள்ளின்னு வந்துட்டுருக்கோம். பாருங்களேன், பேர்கெல்ஸ் கூட இந்த வழியாக வரமாட்டேன்றோம். பாருங்க பட்டாம்பூச்சி சூப்பராக இருக்குது. பறந்துச்சுரா மச்சாங்கிட்ட தான் போகுது. அடுத்து வந்துட்டோம். ஃபைனலாக 2 நாள் தேடலுக்கு அப்புறம் நாங்கள் அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். அந்த இடத்துல போய் உங்களுக்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க வந்த வழி எல்லாமே இப்படி தான். சுற்றி பாருங்கள், ஒன்றுமே இல்லை. ஃபுல்லாக செங்கல் சூளை, அந்த வழி தான் ஒத்தடி பாதை தான் இருக்குது. வண்டியில் 2 வீலரில் மட்டும்தான் வர முடியும். காரில் எடுத்து வந்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடியே நிப்பாட்டுற மாதிரி இருக்கும். கிட்ட போய் காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பல ரத்த காயங்களோடு வந்திருக்கோம் பாருங்கள். கை காலெலாம் கிழிச்சிட்டு இருக்கு. வழியில் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. மழைலாம் வந்ததுன்னா வர முடியாது போல். பக்கம் வராதிங்க, தயவு செஞ்சு வராதிங்க. ஆமாம், கொசஸ்தலை ஆறில் அந்த 3 இடம் மட்டும் பாருங்கள். இந்த இடத்துலலாம் ஃபேமிலியோடு வராதிங்க. ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா பைக்கில் வாங்க. காரில் வந்தீங்கன்னா ரோட்லேயே நிற்க வேண்டியது தான். ஸ்ட்ரைட்டாக போ. ஏதோ டேமில் காப்பி மேலே ஏற்றி நிற்கிறவா. சரி ஓகே வா. இல்லை முன்னாடி போய் பார்த்துன்னு வருவா. போய் பார்த்துனா போ, நான் இப்படிக்கா போகிறேன். நீங்கள் இருந்து கொண்டு போகணும், வண்டி இப்படியே வரலாம். நாங்கள் பைக்கை பார்க் பண்ணிட்டோம். பார்க் பண்ணிவிட்டு 2 ரூட் இருக்குது. இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. நாங்கள் லெஃப்ட்டு சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கிளம்புறோம். எப்பவுமே இது சரியான பாதையாக இருக்கும்னு நாங்கள் முடிவெடுத்தால் சரியாக தான் இருக்கும். பாருங்கள், காட்டுறேன். கீழே போகிறதுக்கா? சரியான பாதை ஃப்ரெண்ட்ஸ். அந்த செக் டேமுக்கு போகிறதுக்கான ரூட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதில் மேலே போகாமல் ரைட் சைடில் போனீங்கன்னா அந்த செக் டேம் கிட்டே போயிடலாம். அதுக்கு போகிற ரூட்டு பாருங்கள். ஓகே ஐயா. ஐயோ பயமாக இருக்கு. அடர்ந்த செடிகளுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. முற்கள் அதிகமாக இருக்குது. பார்த்துக்க இவனே, இந்த காட்டுக்குள்ள பேரிக்காய் இருக்கு இவனே. செக் டேம் அப்படி என்றால் என்ன என்று தெரிகிறதா? இவனே இது மேலேயே தாண்டி பாரு. இவனே நடக்க முடியுதானே?
தாண்டது பெருசு இல்லை இவனே, மேலே ஏறணும். இவனே அதாவது பார்த்தீங்கன்னா யுவனேஷ்காக இது ஒரு ஸ்பெஷலான ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கான். அவன் தான் எப்பவுமே கேட்டே இருப்பான் என்கிட்ட, எங்கன்னா தண்ணி இருக்கா குளிக்கலாம், என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு இடம், நல்லா ஸ்பாட் இருந்தால் காட்டுங்க அப்படின்னு. அவனுக்காகவே தரமான ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான், வள்ளியூர் செக் டேம். நாங்கள் எங்கே போகிறோம்? வள்ளியூர் செக் டேம். ஆனால் இது தரமான ஸ்பாட்டுங்க. தண்ணி நல்லா ஃபுல்லாக ரொம்பி வந்ததுன்னா நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி எதுவும் வரல, பார்த்தீங்கன்னா தண்ணி அடியிலேருந்து லீக் ஆகி தான் வருது. இங்கே ஆமை இருக்கு, வந்து பாருங்க. அடியில் பொந்து மாதிரி இருக்குடா. ஆமாம், இந்த தாமரை பாலத்துலேருந்து 6 கிலோமீட்டர் வரும். ஆனால் வர வழியில் ரொம்ப மோசமாக இருக்குது. ஃபுல்லாக வந்து இந்த சாம்பர்லாம் இருக்குங்களே, செங்கல் சூளை, அந்த வழியில் ரோடுலாம் இருக்காது, ஃபுல்லாக சேராக தான் இருக்குது. ஆடுதாங்க, ரோடே நீங்கள் பார்க்க முடியாது. அதனால் இந்த செக் டேம் வர்றதுக்கு பதில் நீங்கள் அந்த 3 செக் டேம் போகலாம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொன்னல இவனே, ஆசையாக இருக்கு இவனே, ஏற முடியாது. பார்க்கலாம் இவனே, வா இவனே. போன வீடியோவில் வந்து அந்த 2 டேம் போட்டிருப்போம், சீமாபுரம், மீஞ்சூர், அதுக்கப்புறம் கன்னியம்பாளையம். அது 2ல் போய் குளிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் வந்து தாமரைப்பாக்கம் டேம், தண்ணி போர்ஸ் பாருங்க, செம்ம தண்ணி வருது இவனே. அந்த டேம்லேயும் வந்து குளிக்கலாம். ஆனால் இந்த டேமில் வந்து குளிக்கிற மாதிரி இல்லை, அந்த பக்கம் உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து செம்ம ஃபோர்ஸாக வருது. அதில் நிறைய பறவை இருக்குது, ஃபுல்லாக மீன் வருதுன்னு நினைக்கிறேன். போய்கிட்டு கிட்ட போய் காட்டுறோம், குளிக்க முடிஞ்சாலும் குளிச்சிரும். நடந்து போகிறது ஈஸியாக தான் இருக்குது, வழுக்கெல்லாம் இல்லை. பாருங்க, டேம் ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்கு. ஆனால் பாருங்க எப்படி இருக்குது டேம். இதுதான் வெள்ளியூர் செக் டேம். நம்மால் மீன் வலையை எடுத்து பார்க்குறாரு, மீன் ஏதாவது மாட்டியிருக்கான்னு. அதில் மீன் எதுவும் இல்லை. தண்ணி பாருங்கள், இந்த இடத்துல தான் செம்ம ஃப்ளோ பயங்கரமாக இருக்குது. எப்படியே சாப்பிடலாமா தண்ணி பக்கத்தில் உட்காந்து? ஓகே, இப்போ வந்து எங்களுக்கு லஞ்ச் டைம் வந்துச்சு, அதனால் நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். நாங்கள் சாப்பிட்ற இடம் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இங்கே பாரு இவனே, இதுதான் சென்ட்ரு. இந்த இடத்துல மட்டும்தான் உடஞ்சிருக்கு. நடு சென்ட்ரு இங்கே உடஞ்சிருக்கு, அப்புறம் அங்கே உடஞ்சிருக்கு, அப்புறம் அங்கங்கே உடஞ்சிருக்கு இவனே. இந்த எல்லா இடத்துக்கும் நான் தனித்தனியாக போய் காட்டுறேன் இவனே, நல்லா பார்த்துக்கோ. இங்கே உடஞ்சிருக்கு, இங்கே உடஞ்சிருக்கு, அங்கங்கே உடஞ்சிருக்கு. டேம் உடஞ்சிருக்கு, அதை வந்து கட்டியிருந்தால் நிறையா தண்ணி சேவ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி வேஸ்ட்டாக போயிட்டே இருக்குது. இங்கே உடஞ்சிருக்கு, அப்புறம் அப்படியே அங்கே உடஞ்சிருக்கு, அந்த லாஸ்ட்டில் உடஞ்சிருக்கு. ஃபுல்லாக அங்கே ஃபுல்லாக பறவையாக இருக்குது, ஃபுல்லாக மீன் எகிரி துள்ளி உதிக்குது. அதை பிடிக்கிறதுக்காக நிறைய வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இங்கேருந்து அப்படியே மீன் ஏறுது அப்படியே மேலே. நான் கோபால், சொல்லுங்கள் உங்களோட கருத்துக்க சொல்லுங்கள். இவனே நாங்கள் வந்துட்டோம் இவனே, சூப்பராக இருக்கு. உடஞ்ச டேமை பாருங்க. பாரு இவனே, தண்ணி நல்லா போயிட்டுருக்கு, யாருமே இல்லை, நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கோம். பாரு தண்ணியோட ஃபோர்ஸ் எப்படி வருது பாரு. மாஸ்டருக்கு இந்த வீடியோ எடு மச்சான், நார்மல் வீடியோ பாருங்க எங்கே உட்காந்து சாப்பிட்றோம் பார்த்தீங்களா? இதெல்லாம் ஏன் மாமி? சாப்பாடு
சோறு தாங்க முக்கியம். பசி எடுக்கும்ல, எவ்வளோ நேரம் சுற்றி இருக்கோம் தெரியுமா? பசிக்குது, சாப்பிட்டு கூப்பிட்றவங்கள அது வரும். நன்றி நன்றி. பாருங்க எங்கே உட்காந்து சாப்பிட்றோம் பார்த்தீங்களா? இவட உட்காந்து சோறு அருந்தி கொண்டு இருக்கு. சோறு பிரியாணி லெக் பீஸோட லெக் பீஸ் ஆடு மச்சானே இருக்கிறதுலேயே பட்டை பீஸ். மாஸ்டர் கேட்டு மாஸ்டர் வந்து இங்கே வெறுப்பேற்றிட்டு இருக்கோம். மாஸ்டர் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, செம்மையாக இருக்குது ஜண்டா. நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் வரீங்க இங்கே பாருங்கள் எங்கே உட்காந்து சாப்பிட்டுறான் பாருங்க. அவனுக்கு மேலே அப்படியே தண்ணி, அவனுக்கு பின்னாடி தண்ணி, சைடில் முன்னாடியே அப்படியே தண்ணி போகுது. எந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கமும் தண்ணி பாருங்க. ஒத்து மாஸ்டர் காசு கொடுத்து பிரியாணி வாங்குறதுக்கு டேஸ்டாக இருக்குது. மாஸ்டர் மாஸ்டர் கேட்குறா மிஸ் பண்ணாமல் வந்துருக்கு மாஸ்டர். தண்ணி வருது, ஒரு 2 வாரம் வரைக்கும் தண்ணி வரும். ஸோ சீக்கிரமாக வந்துடுங்க மாஸ்டர். வியூவர்ஸுக்கு ஒரு மிஸ்யூ சொல்லுங்கள். சரி மாஸ்டர், பாய் மாஸ்டர். இங்கே பாருங்க கொசஸ்தலையாறில் மொத்தம் 5 இடத்துல குளிக்கலாம். அதில் 4 இடத்துல ஃபேமிலியாக போகலாம். ஒரு இடத்துல மட்டும் பசங்க மட்டும் வாங்க. அது இந்த இடம் தான். இந்த இடம் தான் வெள்ளியூர் செக் டேம். இந்த பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கான். நம்ம ஆல்ரெடி 2 இடம் போட்டிருப்போம். இது 2வது வீடியோவில் 2 இடம் போடுறோம். 3வது இடம் வந்து திருவள்ளூரில் இருக்க பூண்டி டேம் தான். அந்த வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம், பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. கொசஸ்தலை ஆறில் திருவள்ளூரில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 5 இடத்துல போய் குளிக்கலாம். ஒரு இடம் திருவள்ளூரில் இருக்குது, 2 இடம் தாமரை பாக்கத்தில் இருக்குது, 2 இடம் மீஞ்சூர் கிட்ட இருக்குது. இதிலலாம் எந்த ஏரியாவில் உங்களுக்கு கிட்ட இருக்கோ அங்கே போய் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீக்கெண்டுக்கு பெஸ்ட்டான ஒரு ஸ்பாட்டு, அருமான இடம். நீங்களே ஃபீல் பண்ணீங்க. பாருங்க ஃபோர்ஸாக வந்துட்டுருக்கு. இது மட்டும் உடையாமல் இருந்ததுன்னா தண்ணி ரொம்ப மேலே வந்திருக்கும். உடஞ்சிருக்கனால எல்லாமே கீழே போய்கிட்டு இருக்கு. அதனால தான் தாமரை பாக்கம், மீஞ்சூர் எல்லா இடத்துலையும் தண்ணி பயங்கரமாக போயிட்டுருக்கு. பாருங்க நாங்கள் வந்த டேட்டு 10/12/2025. கரெக்டாக சன் செட் ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் இந்த மாதிரி தண்ணி பயங்கரமாக வந்துகிட்ருக்கு. பாருங்க ஒருத்தன் நந்து போயிட்டுருக்கான். மேலே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு. ஆனால் அந்த ஓரத்தில் ஏற முடியல, ஃபுல்லாக பாசியாக இருக்குது. பார்ப்போம் மேலே எப்படி இருக்குன்னு. மேலே போய் காட்டுறோம் உங்களுக்கு. மேலே ஏறிட்டான் கோபால். நம்ம இப்போ தண்ணி வந்து செம்ம ஃபோர்ஸாக போயிட்டுருக்கு. இங்கே பாருங்க எல்லாம் இந்த பக்கம் தான் வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே வா இவனே. வா இப்படி வா. மேலே ஏற்று எப்படி இறங்குவா? இந்தா பொடியுது பாருங்க. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு காட்டுறான் வச்சான். கை கொடு வச்சான். வா 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 கொடுப்பான்னு தோணுது. இதுவே இடிஞ்சு உள்ற மாதிரி தான் இருக்குது. இருக்கும் அந்த செடி மாதிரி தான். ஒருனா 5 அடி 6 அடி தான் இருக்கும். ஒரு கால் விட்டு பாரு வேணா, ஒரு கால் விட்டு பாடுறேன். அந்த இது கிட்ட போய் பார்க்கலாமா? பாருங்க சைடில் ஃபுல்லாக தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. லீக்காய் பாரு. இதெல்லாம் மெயின்டைன் பண்ணாங்கன்னா ஊர் மக்களுக்கெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லாஸ்ட் வரைக்குமே அப்படி தான் இருக்குது.
அது இல்லாமல் சம்மர் டைமில் நம்மளுக்கு தண்ணி பற்றாக்குறையே வராதுங்க. இந்த டேமை வந்து சீக்கிரமாக புதுப்பிச்சாங்கன்னா சம்மர் டைமில் நம்மளுக்கு தண்ணி பற்றாக்குறையே வராது. இது சுற்று வட்டாரத்தில் இருக்கிற 18 கிராமங்களுக்கும் இதுதாங்க இந்த குடி தண்ணி. இது உங்களுக்கு தெரியும். 18 கிராமம் பேர் சொல்ல பார்க்கலாம். 18 கிராமம். ஃபஸ்ட்டு வள்ளியூர். அதுவே தப்பு. இது வெள்ளியூர். எங்கள் ஊருக்கு இதுதாங்க குடி தண்ணி. போதுமாங்க. இதெல்லாம் தண்ணி இருந்ததுன்னா ஏதாவது ஓப்பன் பண்ணுறது போல். மதகு இங்கே பாருங்க, கேப் இருக்குது பாருங்கள். இங்கே தண்ணி இதுலேருந்து வருது. ஆனால் அந்த கேப் இல்லாமல் இங்கே நிறைய கேப் இருக்குது. அங்கங்கே தண்ணி வந்துகிட்டு இருக்கு. பூராவும் மதகு தான். இந்த டேமுக்கு வந்து மதகே தேவையில்லை, அதுவே ஓப்பன் ஆகி வந்துக்கிட்டு இருக்கோம். ஒசஸ்தலை ஆறில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது. டிசம்பரில் வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி தண்ணி ஃபுல்லாக பார்க்க முடியும். மற்ற டைமில் மழை வந்ததுன்னா பார்க்கலாம். பாருங்க, எந்த மதக்கு? ஓப்பனில் இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கத்தி படத்தில் பார்த்தீங்களா, ஒரு 4 தாத்தா ஒரு பழுப்புக்குள்ளே போவாங்களே, ஒரு குளத்துல விழுந்துட்டாங்கல்ல, அந்த குளம் இந்த குளம் தான் ஃப்ரெண்ட்ஸ். வருது பாருங்கள், இதில் தான் ஓப்பனாக இருக்குது. இதுலேருந்து தண்ணி திறந்து விட்டாங்கன்னா சூப்பராக தண்ணி போகும். ஒரு மரமே அடிச்சு தும்சம் பண்ணி வந்துருக்கு. இப்படியே தான் வந்துடலாம். சரி, தண்ணிலே நந்து போகலான்னு அப்படி தான் வந்து. இல்லை, அதுவும் நல்லா தானே இருந்தது. சாப்பிட்டோம் பாருங்க, உடஞ்சி தேவையில்லாமல் தண்ணி கீழே போயிட்டு மச்சான். இதுவும் ஆகலைன்னா மேலே வரும்ல. இந்த தண்ணி மட்டும் போகலன்னா அப்படியே மேலே ஏறி இறங்கும். சூப்பராக இருக்கும். எல்லாம் உடஞ்சிருக்கனால வேஸ்ட்டாக கீழே தான் போகுது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு வேண்டுகோள், இந்த வெள்ளியூர் செக் டேமை வந்து மக்களுக்காக புதுப்பிச்சு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாங்கள் சாமானிய மக்கள் இந்த ஊரில் வந்து இந்த தண்ணியை நம்பி தான் நாங்கள் இருக்கோம். அதனால் கவர்மெண்ட்டுக்கு ஒரு கனிவான வேண்டுகோள் வைக்கிறோம். இந்த தண்ணியை எங்களுக்கு, இந்த டேம் எங்களுக்கு கட்டி கொடுத்தாங்கன்னா நம்ம சிஎம்க்கு இதுக்கப்புறம் வேணாம். ரொம்ப நன்றி. வணக்கம் 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 வணக்கம். வேஸ்ட்டாக தாங்க போகுது தண்ணி பாருங்கள். இப்போ ஆழம் செக் பண்ணலாம் சார். இறங்கு மச்சான். ஏய் இறங்குடா. இப்போ நான் உங்களுக்கு ஆழம் செக் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு நாங்கள் செக் பண்ணுறதுக்கு ஒரு கல்லை போட்டு பார்ப்போம். அதேமாதிரி இப்போ உங்களுக்காக ஒரு கல் போயிட்டே இருக்குங்க. ரொம்ப ஆழமாக இருக்கு. வரல. நீங்கள் எந்த டேமில் வந்தாலும் இந்த பக்கம் குளிக்கலாம். இந்த பக்கம் நீச்சல் தெரிஞ்சால் மட்டும் குதிங்க, இல்லைன்னா குதிக்காதீங்க. நீச்சல் தெரியலன்னா மச்சான் மாதிரி கீழே நின்று குதிச்சிருவாங்க. வேணாம், வந்துடாதீங்க. தண்ணி நல்லா ஃபோர்ஸ் சூப்பராக போயிட்டுருக்குடா பாருங்க. அதேமாதிரி அங்கங்கே உடையிற கண்டிஷனில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கங்கே பாருங்கள், சைடில் ஃபுல்லாக ஓட்டை. இவனே அவ்வளோதான், இவனே ஜாலியாக பார்த்துட்டேன். இவனே கிளம்ப போகிறோம். இப்போ நாங்கள் கிளம்புறோம். இவனே டைம் ஆப். வீடு எங்களை அழைக்கிறது. நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். இந்த 5 இடத்துல நீங்கள் எங்கெல்லாம் போயிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிடுவோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்டா இவனே. இவனே பாய். அடுத்த ட்ரிப்புக்காவது ஜாயின் பண்ணிக்க இவனே. தள்ளு போய் போடுறாங்க. ஓகே பாய். இவனே பாய் சொல்லி. இவனே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை பை. பூம் ஸ்குவாட். மக்களே, ஒரு வழியாக காட்டுக்குள்ளேருந்து வெளியே கிளம்புறோம். செக் டேம் செக் அவுட் பண்ணுறோம். வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டான், மூவ் பண்ணுறான். நான் சாக்ரட்டிஸ்.